பாருங்கள், இந்த மின்சார சபையில் வந்து ஒரு பக்கம் இன்ஜின் இருக்குது, மேலே வந்து சோலர் இருக்குது பாருங்கள். இதில் பாருங்க, ஒரு 2006ஆம் ஆண்டு பிறந்த ஒரு சின்ன பிள்ளை ஒன்று வந்து நீங்கள் வந்து 70 ஃபஸ்ட் டைம் வாரீங்க பார்த்தீங்கன்னா 70 இருக்கிற முருகவேல் வித்தியாலயம். சரி வாங்க, கொண்டு வேகமாக போய் கொண்டு பாருங்க, பெரிய இன்ஜின் கண்டு இருக்குது பாருங்க. இதுதான் வந்து 70 இருக்கிற மயானம் பாருங்க. தண்ணி சப்ளை பண்ணிடல தானே, வெளிய இடங்கள்லேருந்து கொண்டாந்து இங்கே தண்ணியை ஃபில்டர் பண்ணி இதில் இது வந்து ஃபில்டர் பண்ணுற மிஷின் உள்ளே இருக்குது. 2010ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு ஒரு வெளிநாட்டை ஒரு ஒத்துழைப்போட இதுதான் பார்த்தீங்களா ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவு 70 தீவு. ஆரம்பத்தில் வந்து இங்கே இருந்தால் 70 தீவுக்கு வந்து மின்சார வசதி, அதாவது பூசை நடக்கிறது போல பூ எல்லாம் பற்றிருக்குன்னா 70 தீவை பொறுத்த மட்டும் வந்து தண்ணி பிரச்சனை இருக்குதாங்க. அதுக்காக வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கலாம். நாங்கள் போட்டுக்குள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கோம். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ இங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா 70 தீவுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் 3 பேர் வந்தாங்க. என்னோட வந்தவர் வந்து ஒரு ஆள் அங்கே நிற்கிறார், ஒரு ஆள் அதில் இருக்கிறார், அவர் வந்து சரியான சோகமாக இருக்கிறார், என்னென்னு தெரியல. அப்படி நாங்கள் இப்போ நான் கண்ணகியம்மன் இறங்குவதில் நிற்கிறேன். இன்றைய காணொலி வந்து பார்த்தீங்கன்னா 70 தீவுக்கு போகிற காணொலி தான். சரி வாங்க, நாங்கள் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 70 தீவில் வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுகள் எல்லாம் போய் பார்ப்போம். ஏன்னா அங்கே வந்து கல்வி பிரச்சனை ஒன்று இருக்குது, அதாவது பாடசாலை வசதிகள் குறைவு, அதோட மருத்துவ வசதிகள் குறைவு, மற்ற போக்குவரத்து வசதிகள் இல்லை. அதெல்லாம் போய் ஆக்கள்கிட்ட விசாரித்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஊர்காவத்துறைக்கு வந்துட்டேன். இதான் வந்து ஊர்காவத்துறை சந்தி. சந்தியிலேருந்து சரியாக இடப்பக்கம் திரும்பி போகிறோம். பொது நூலகம் ஊர்காவத்துறை. அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு கோயில் கொண்டு வருது பாருங்க. பாருங்க, ஊர்காவத்துறை பிரதேச சபை இருக்குது. பாருங்க, இதில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது பாருங்க. நாங்கள் வந்து இந்த சுருவில் ரோட்டால் வந்து நாங்கள் இதில் வந்து ஒரு சர்ச் ஒன்று வருது. அந்த சர்ச்சுக்கு முன்னால் தான் இந்த ரோடு இருக்குது. இந்த ரோட்டெல்லாம் போக போகிறோம் உள்ள. சர்ச்சுக்கு பின் ரோட்டால் தான் போக போகிறோம். இது வந்து சென்ட் செபஸ்டியன் கண்ணகையம்மன் வீதி. இந்த ரோட்டெல்லாம் உள்ளே போக போகிறோம். பாருங்கள், பஸ் ஒன்று வருது பாருங்கள் உள்ளே இருந்து. இதில் பாருங்க, ஒரு 2006ஆம் ஆண்டு பிறந்த ஒரு சின்ன பிள்ளை ஒன்று வந்து இறந்துருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. இப்போ ஒரு 3 நாள் தான் இருக்குங்க பாருங்கள். 2026 5/1. அதோடய அந்த பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி தான் இருக்குது. என்ன காரணமோ தெரியல. சரி வாங்க, நாங்கள் இப்படியே போவோம். நாங்கள் நாங்கள் வந்து கண்ணகி அம்மன் துறைமுகத்தை தேடி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நான் வந்து கண்ணகி அம்மன் துறைமுகத்துக்கு வந்துட்டேன். இதான் வந்து கண்ணகி அம்மன் துறைமுகம். இதில் வந்து பாருங்கள், குடிநீர் டேங்க் கொண்டு வச்சிருக்கலாம், தண்ணி டேங்க் கொண்டு. அப்படியே இங்கால பார்த்திங்கன்னா நிறைய போட்டுகள் நிற்கி. இந்த போட்டுகள் பார்த்திங்கன்னா குருநகர் வாசையூர்லேருந்து வந்தானா இங்கே வந்து தொழில் செய்யணுமா. அதனால் அவைண்ட போட்டுகள்லாம் இங்கே அநேகமாக நிற்கும்னு சொல்லிக்கணும். பாருங்க, இங்கேருந்து பார்க்க அந்த கண்ணகியம்மன் கோயில் தெரியுது பாருங்கள். இந்த கண்ணகியம்மன் கோயில் இருக்கிறதால தான் இந்த கண்ணகியம்மன் இறங்குதுறைன்னு சொல்லி இந்த இடத்த. இங்கே பாருங்க தெரியுது பாருங்க, 70 தீவு தெரியுது. நாங்கள் இன்றைக்கு இங்கே தான் போக போகிறோம். ஹலோ, என்ன சோகமாக இருக்கிறீங்க?
போகிற போட் வந்து கொண்டு இருக்குது பாருங்க. இதெல்லாம் நாங்கள் போகிறோம். அது ஒரு போட் ஒன்று பாருங்க கிழிச்சு கொண்டு போகுது பாருங்க. இப்படி கடலை சும்மா கிழிச்சு பறந்து கொண்டு போகுது. பார்த்தீங்கன்னா 70 போகிறதுக்கு பாருங்க பஸ்ஸில் ஆட்கள் வந்து கொண்டிருக்கணும். இந்த பஸ் வந்து வார டைமும் போட் வார டைமும் ஒரே டைம் தான் பாருங்க. 70 போகிற ஆக்கள் வந்து இதில் வந்து ரங்கினம். யாழ்ப்பாணம் போகிற ஆக்கள் வந்து ஏறுவினம் போய் போட்லேருந்து வந்து ரங்கி. பாருங்க 70 இருந்து ஆக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும். பாருங்க ஆக்கள் வந்து வாகனங்கள் வந்து ரங்கினம். பாருங்க வாகனங்கள் எல்லாம் இதில் தான் கொண்டு வருகிறோம். நீங்கள் வந்து 70 ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? என்னமா இருக்குது? நர்வஸாக இருக்கா? பயமா இருக்கு. பைக்கில் ஏற்றி விழுந்தா என்ன செய்யுது? போட்காரன் நாங்கள் சேஃப்டியாக கொடுத்துருவோம். 9வது ஒருக்கா கூட பைக் கொண்டு போய் இல்லையா? இல்லை ஒருக்கா கூட கடலில் வந்து பைக் கொண்டு போயில்லை. ஒரே ஒருக்கா நாங்கள் வட்டுக்கோட்டை அங்காள பக்கம் வந்து நாங்கள் அது வந்து சின்ன பாலம். அது பயம் இல்லை. சரி அங்கே பிரச்சனை அந்த அண்ணாக்கள் சொன்ன வேலை என்னண்டா இங்கே இருக்க ஜெட்டி வந்து உடைஞ்சி கொண்டு இருக்கேன் அவனு சொன்ன வேல். நிலைமை பார்க்க தெரியுதானே எப்படியெல்லாம் கீழே அரிச்சு கொண்டு போட்டுதுண்டு. பார்த்தீங்களாண்டா நண்பர்கள் வந்து பைக்கை மேலே ஏற்ற போயினோம். தள்ளு 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 தள்ளு. எடுத்துட்டீங்களா? இப்போ டிடி வந்து பைக் எடுக்க போறார். இன்னும் பைக் கொண்டே இல்லை வேற அங்கே விட்டுட்டு வந்திருக்காரு. இது வந்து ஒன்லி எனக்கு வீட்டு இல்லை இல்லை இது வந்து அண்டலதேவி போகிற போட் இங்கால பக்கம் நிற்கிறது. நாங்கள் வந்து 70 போகிறதுக்கு இந்த போட்டில் ஏறிடுறோம். இதுதான் நாங்கள் போகிற போட். உங்களை பைக்கை பண்ணி விட்டாச்சு. நாங்கள் போட்டுக்குள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து கொண்டு வருவோம். இதான் பாருங்க போட்டுன்ற உள் பக்கம். உள்ள வந்து இயேசு மாதாண்ட படங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். சரிங்க வந்து ஆஞ்சநேயர் படம் அங்கே இருக்குது. என்ன எடுக்கணும்? நல்லதி வலுவதில் இருக்காக்கள் வந்து வெளியில் கடல் கடந்து வந்தான் படிச்சுட்டு போய் நம்ம பாருங்க. நாங்கள் வந்து பாடசாலை வசதிகள் கொஞ்சம் குறைவண்டு கேள்விப்பட்டேன் நான். எங்களோட படகு வந்து வெளிக்கிட்டுட்டு அங்கிள் தான் கேப்டன். அங்கிள் தான் கேப்டனே.
வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் போட் போய் கொண்டிருக்குது. ஆடி ஆடி போய் கொண்டிருக்குது. பார்க்க தெரியும் உங்களுக்கு எப்படி போகுதுண்டு. அப்படி எங்களை பாருங்க, ஒரு போட் ஒன்று வேகமாக போய் கொண்டிருக்கதால. இதுதான் வந்து எழுவதீவு. எவ்வளோ குட்டி தீவுண்டு பாருங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தான் இந்த தீவின் சைஸே வந்து. இப்போ நாங்கள் வந்து எழுவதீவு இறங்குதுறைக்கு வந்துட்டோம். இதான் வந்து எழுவதீவு இறங்குதுறை. இப்போ கரைக்கு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அந்த கரைக்கு வந்துட்டோம். எங்கள் ஊரில் அந்த ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் வந்து இறங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். சைக்கிளில் வர இப்படி நேரம் போனோம்னா ஒரு சர்ச் ஒன்று வருது பாருங்க. நான் தொடர்ந்து போய் இதை சர்ச் கொண்டு வருது. என் ஆண்டவரே கடவுளா, என் ஆண்டவரே என் கடவுள் சொல்லி இதை எழுதி வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள். சர்ச் என்ன, நான் வந்து அந்த சர்ச்சுக்குள்ளேயே வந்துட்டேன் பாருங்கள். இது வந்து சர்ச்சின் உள் வளாகம். இதான அந்த சர்ச் பாருங்கள். என் ஆண்டவரே என் கடவுளை என்று போட்டிருக்கேன். நம்மளுக்கு வாசகம் உண்டு. இங்கே வந்து ஊருக்கு வந்து தண்ணி வந்து இங்கேருந்து தான் சப்ளை பண்ணினோம். அதாவது உப்பு தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணியாக்கி ஊருக்கு சப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ கேன் கொண்டு வந்து வச்சிருக்கணும் பாருங்கள். இதில் ஊர் மக்கள் முழுப்பேட்ட கேனும் இதெல்லாம் இருக்குது. என்ன காரணம்னா இங்கே வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது தானே. தீவண்டத்தில் வந்து தண்ணி சப்ளை பண்ணிடலாம் தானே. வெளி இடங்கள்லேருந்து கொண்டாந்து இங்கே தண்ணியை ஃபில்டர் பண்ணி இதில் வேறு இது வந்து ஃபில்டர் பண்ணுற மிஷின் உள்ளே இருக்குது. எல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த பைப் வழியாக வேறு ஊர் மக்கள் வந்து இல்லை கேனை வச்சுட்டு போயிருக்கேன். தண்ணி வர்ற டைம் வந்து ஃபுல்லாக பிடிச்சி கொண்டு போவேன் அந்த தண்ணியை. பாருங்க இதுதான் வந்து அந்த தண்ணி சப்ளை பண்ணுற இடம் பாருங்க. உள்ளே வந்து பாருங்க இந்த ஃபில்டர் மிஷின் இருக்குது. இங்கே வந்து சர்ச்சுக்குள்ளே போய் பார்த்து கொண்டு வர போகிறோம். இந்த சர்ச்சின் பேர் வந்து புனித தோமையார் என்று போட்டுருக்கேன் பாருங்க. புனித தோமையார் ஆலயம்.
இதான் வந்து சேர்ச்சின் உள்பக்கம். எழுபதுகளை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை தான் இருக்குது பாருங்க. இந்த சேர்ச்சுக்கு முன்னால் ஒரு கடை ஒன்று இருக்குது. ஒரு குட்டி பட்டி கடை மாதிரி இருக்குது. வேறு இடத்துல ஒரு கடையுமே இல்லைங்க. இந்த கடையும் போட்டோன்னா ஒன்றும் செய்யலாது. மொத்தம் 570 ரூபா. சரிதானே? என்ன வைக்க வேலையில் நடக்குது. ஆக்கள் கம்பி கொண்டு போயின்னு பாருங்க. அதே மாதிரி தானே 70 வர ஆக்கள் வந்து வீடுகள்லேருந்து சாப்பாடு கொண்டு வாங்கோ. ஏன்னா இங்கே வந்து சாப்பாடு எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா சாப்பாடு கடை இல்லை. இதில் வந்து ஒரே ஒரு பலசர கடை தான் நாங்கள் அங்கே போய் வாங்குகிறோம். வேறு கடை எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து நீங்கள் வந்து சுற்றி தங்குற வசதி ஒன்றும் இங்கே இல்லை. வந்து நீங்கள் பார்த்துட்டு போயிடணும் சத்தம் போடாமல். 4:30க்கு பின்னேரம் போட்டிருக்கு. கடைசி போட்டு 4:30க்கு இருக்குது. அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா நேரத்துக்கு காலமுறை 7:30க்கெல்லாம் போட்டிருக்கான். நேரத்துக்கு வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியான். இது வந்து பெரிய இடம் மட்டும் இல்லை. ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குலாம் இந்த இடமே இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இல்லை 2 கிலோமீட்டருக்குலாம் பேரும். 2 கிலோமீட்டருக்குள்ள. சரி வாங்க, நாங்கள் இந்த இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ பசிக்குது. நாங்கள் பாருங்க மிக்சரும் சோடாவும் தான் வாங்கணும். ரொம்ப ஒன்றும் இல்லை கடையில். வந்து திரும்பவும் இதில் ஒரு சந்தி ஒன்று இருக்குது. இந்த சந்திக்கு வந்துட்டு அதாவது ஜெட்டிக்கு பார்த்தா அந்த சந்தி இருக்குது. இந்த இதால் தான் உள்ளே போக போகிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு லேமஸில் வந்து இறங்குறாங்க. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா கடல் தொழில் செய்கிற இடம் இருக்குது பாருங்க. அநேகமான போட்டுகள் நிற்குது. கடல் தொழில் செய்வாங்க. ஊருப்பட்ட போட்டுகள் நிற்குதுங்க. பக்கங்களில் தென்னை கடைகள் எல்லாம் நிற்குது. இங்கால பாருங்க தென்னை மரம், பெனை மரம் வந்து அப்படி நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அதிகமாக பெனை மரம் தான். பெரிய பெனங்காடு மாதிரி தான் இந்த இடமே இருக்குது. இப்போ இங்கே தொழில் செஞ்சுட்டு வந்து நிற்கின பாருங்க. ரோட்டை பாருங்க அடியும். எங்களை மாடெல்லாம் நிற்கிது பாருங்க. இங்கே பாருங்க நிறைய பெனை மரங்கள் அழிச்சிருக்கிறேன் பாருங்க. இது தானா அழிஞ்சுதா இல்லை மக்கள்கிட்ட செயற்பாடானது தெரியல. என்ற நிறைய பெனை மரத்துக்கிட்ட அழிக்கப்பட்டிருக்குது. இதில் பாருங்க இலவச சித்த மருத்துவ நிலையம் இருக்குது. இங்கே வந்து பெனை மரம் அதிகமாக இருக்கிறதுல வந்து இங்கே இருக்கிற வேலியல் கூட பெனமட்டை வேலியை தான் இருக்குது. இங்கே பாருங்க மதுரை எல்லாம் கட்டிங்கன்னா ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க. படிக்காத இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டுருந்தோம். தொடர்ந்து வர இதில் கோயில் ஒன்று இருக்குன்னு கோயிலை போய் பார்த்துட்டு பெரிய கோயில். சரி வாங்க போய் கோயிலுக்குள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம். இந்த கதவு இந்த திறப்படுது இல்லை. ஸோ இது வந்து முருகன் கோயில்.
சரி வாங்க என்ன முருகன் கோயில்னு பார்த்து வந்துடுவோம். வந்து எழுபதீவில் இருக்கிற முருகன் கோயில். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது வந்து கோயில் கொடிமரம். இது வந்து பாருங்க முருகன் வள்ளி தெய்வான மயிலில் போகிற மாதிரி ஒரு சிற்பம் ஒன்று வச்சிருக்கணும். இது வந்து கோயில் உள்பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா கோயிலில் பேர் வந்து போட்டிருக்கணும் அருள்மிகு ஸ்ரீ முருகமூர்த்தி ஆலயம். அதாவது ஈழத்து செந்தூர் என அழைக்கப்படும் எழுவைதீவு முத்தன்காடு அருள்மிகு ஸ்ரீ முருகமூர்த்தி ஆலயம். இப்படி நாங்கள் கோயில் தாண்டி வந்துட்டோம். இங்கால இங்கால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனைமரக்காடு தான். இங்கே பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குங்க. இதை பாருங்க மாதாண்ட உருவத்தில் வச்சிருக்கணும். நாங்கள் வந்து இப்போ வேலைப்பக்கம் திரும்பி போக போகிறோம். இந்த வீட்டை பாருங்க அழகான பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சோள மாதிரி இருக்கு இந்த வீடு. வந்து வந்தா இங்கால ஒரு பள்ளிக்கூடம், இதில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று வருது எழுவதீவு முருகவேல் வித்தியாலயம். பார்த்தீங்கன்னா எழுவதீவில் இருக்கிற முருகவேல் வித்தியாலயம். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஸ்கூல் எப்படி இருக்குண்டு. பாருங்க இதில் வந்து ஒரு சரஸ்வதி சிலை இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்து வேலை நடக்குது பாருங்க. ஓடு போட்டு கொண்டிருக்கணும். எழுவதீவை பொறுத்த மட்டும் வந்து இங்கே வந்து தண்ணி பிரச்சனை இருக்குதாங்க. அதுக்காக வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கணும். அதாவது இந்த இதில் வந்து பெரிய டேங்க் ஒன்று அமைச்சு ஊருக்கு தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக. சரிங்க இதுதான் வந்து இந்த இடம். ஆனால் இன்னும் சப்ளை பண்ண ஆரம்பிக்கலே. இப்போ தான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். இன்னும் ஒன்றும் ரெடியாக இல்லை. இல்லை அந்த பைப் எல்லாம் இருக்குவாங்க. இந்த பைப்பில் தண்ணி வருதான்னு பார்ப்போம். இல்லை தண்ணி வரையில்லை. வருது அம்மா. ஐயோ கொஞ்சம் தண்ணி நடந்ததும் போயிட்டு. தண்ணி வந்ததே ஒரு கொஞ்சம் தண்ணி தான் அதுலேருந்து வந்தது. பாருங்க பெரிய டேங்க். இது இன்னும் ஓப்பன் பண்ண இல்லை. இப்போ எல்லாம் பூட்டி வச்சிருக்கணும் போல். நீ ஓப்பன் பண்ணினா தண்ணி ஊருக்கு சப்ளை பண்ணுவேன். மேலே இருந்து என்ன செய்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம ஏறி போட்டார். இந்த நாள் ரங்குற பார்ப்போம். ரங்கி வாங்க ரங்கி வாங்க. தம்பி ரங்காப்பூ, தம்பி ரங்கு. ஐயோ வேற குடுக்கூட ஏறி போட்டார். இப்போ ரங்குறார் பாருங்க. இதில் பாருங்க பனை மரம் ஒன்று விழுந்துருக்கு பாருங்க. இதடியில் பார்த்ததும் கிணறு ஒன்று இருக்குது. தொடர்ந்து இங்கால
கனைகள் தானே காடா இருக்குது. இங்கே அதிகமாக பனை மரம் தான் இருக்குது பாருங்க. கீழையும் பாருங்க, குட்டி குட்டி பனை மரங்கள் முளைச்சிருக்குது. அதோட இந்த பனை மரத்தின் தலையை காணையில், மேல் தலைப்பை காணையில் என்ன நடந்துன்னு தெரியல. நிறைய பனை மரங்களை தலைப்பு மட்டும் முறிஞ்சு விழுந்திருக்கு, ஆதரிக்கையில் நல்லா வெட்டி கொளுத்திட்டினமா என்னன்னு தெரியாமல் இருக்குது. தலையை காணவே இல்லை. போகிற வழி ஃபுல்லாகவே பனை மர காடாக தான் இருக்கு பாருங்க. பனைமரக்காடு பறவைகள் கூடு ஒரு முறை இருமுறை பார்ப்போம். பார்த்ததும் சுற்றி வர காடுகள் தானே பனைமரக்காடு. இதில் ஒரு கோயில் ஒன்று, இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நான் தொடர்ந்து போய் சரி, நாங்கள் அந்த கோயிலையும் பார்த்து கொண்டு வரோம் தொடர்ந்து போய். திரும்பி தான் போவோம். இந்த கோயிலோட பேர் வந்து இல்லை போட் ஒன்று போட்டிருக்கீங்க, நம்ம அங்கே போய் பார்ப்போம். எழுவை தீவு ஆலவிருத்தம் அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் சமேத ஞான வீரபத்திரர் ஆலயம். சரி வாங்க கோயிலுக்குள்ளேயும் போய் பார்த்து கொண்டு வருவோம். இதில் வந்து பாருங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குது, பாதி எங்காலயம் பாதி இங்காலயம் இருக்குது. பாருங்க வெளியில் வந்து கோயிலில் மணிக்கோபுரம் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பாருங்க இங்கேயும் ஒரு தொங்கலுக்கு வந்து இந்த கோயில் இருக்குது பாருங்க. உள்ள இவ்வளோ பனைமர காடெல்லாம் தாண்டி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். வீரபத்திரர் கோயில் வழிபாட்டு நேர அட்டவணை. காலை நேர பூசை 9 மணிக்கும் மாலை நேர பூசை 5:30க்கும் நடைபெறும். இது வந்து ஒவ்வொரு நாளும் இங்கே பூசை நடைபெறது போல். இதில் வந்து கொஞ்சம் பேர்ட்ட படங்கள் வச்சிருக்கிறேன் பாருங்க. எட்டு பேர் வந்து வள்ளலர், மகா பெரியவா, எட்டு பேர் வந்து மகா பெரியவா, எட்டு பேர் வந்து யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் எட்டு பேர் வந்து இதெல்லாம் சித்தர்னு நினைக்கிறேன். கோயிலை தாண்டி வரைக்கும் வந்து இதில் ஒரு அண்ணாக்கள் வந்து ஒரு வளவுக்கு வேலை செஞ்சு வந்தவேல். சரி வாங்க போய் அவையோட கதைச்சிட்டு வருவோம். என்னம்மா இருக்கிறீங்களு கதைச்சி கொண்டு வருவோம் போய் பண்ணா. டிடி முன்னுக்கு போயிட்டார். அண்ணாக்கள் இங்கே வந்து வேலை செய்யலாம் போய்க்குன்னா நீங்கள் என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்குது? கடை தொழில், அது இந்த கூலி தொழில். சாதாரணமாக இங்கே உள்ள ஒரு ஆள் எவ்வளோ வேண்டாம் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? சாதாரணமாக இங்கே இருக்க ஒரு தொழிலாளியும் அந்த கூலி விலை 3000 ரூபா. மற்ற கடை தொழில் ரெண்டு சொன்னால் இப்போ என்ன விலை அது வழியா சரியான வெண்ண விலையால் போகிற தொழில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி சில வழியில் போகும், சில வழியில் குறைவாக இருக்குது. அப்போ ஏன் இது சூப்பராக என்ன ரீசன் என்ன? இது வந்து பட்டக்காடாக போயிடும். அந்த வனமரங்கள் வளர்ந்துச்சண்டா பெரிய வெட்டவும் முடியாது, வெட்ட முடியாது. அப்புறம் அழிக்கிறதுக்கும் அது இதுவும் வராது. இப்போ சரியாக ஒரு அளவாக நின்றா, செறிவாக நின்றா, ஒரு இடவழியாக நின்றா விட்டு வளர்க்கலாம். மற்ற விவசாயம் செய்யக்கூடிய நிலம் அந்த நாளையிலேருந்து விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை நாங்கள் இப்படி அழிய விடக்கூடாது. முதல்ல வந்து விவசாயம் செஞ்ச வேலை இங்கே விவசாயம் என்ன மாதிரி கூலிக்கு தான் நீங்கள் கூலி தொழில். முதல்ல என்ன மாதிரி விவசாயங்கள் செஞ்சு வைக்கலாம்? எல்லா வகையான விவசாயம் செய்யும். இந்த கூட தீவக வேலையங்களில் வந்து புகையில செய்கிற வேலை தானே இங்கே அப்படி செஞ்சிருக்கணுமா? சரி, இந்த முறையும் செய்திருக்கணும். செய்த வேலைங்க வெங்காய பக்கம் என்ன 3ஆம் பட்ட இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். செய்து அறுவடை செய்யணும். அறுவடை செஞ்சுக்கலாம். தோட்டத்தில் தண்ணி வசதிகள் என்ன மாதிரி? தண்ணி இஞ்சால பொறுத்த வரைக்கும் தோட்டத்துக்கு குடிநீர் கொஞ்சம் பிரச்சனை தான். மற்ற நீராக இருக்குது இஞ்சால. இதுக்கு பக்கத்தை பொறுத்த வரைக்கும் உபரி நீர் தான் கூடுதலா. குடிநீருக்கு வந்து ஒரு ஆரப்பிளான் ஒன்று இருக்குது, அதெல்லாம் பெரும்பாலும் குடிக்கலாம். மற்ற 1-2 கிணறு இருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய டேங்க் ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. அதில் இந்த சப்ளை பண்ண தொடங்கி இல்லையா? அது வந்து சப்ளை கிடையாது. எந்த 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 மட்டில் வந்து சப்ளை பண்ண போயினா? இந்த மட்டில்
வாட்டர் சப்ளை இருந்தால் இது வந்து திட்டமே வந்து 2 மணி திட்டம் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது. 2 மணி திட்டம் வந்து அங்கேருந்து தான் கடல் வழியாக சப்ளை பண்ணுவாங்க. கடல் வழியாக அது 2 மணி திட்டம் இல்லை. இப்போ மிருதங்கனி ஒரு திட்டம் ஒன்று வந்து அது இப்போதைக்கு இஞ்சால வந்தாலும் எங்களுக்கு இப்போதைக்கு இப்போ சாத்தியம்னு தெரியாது எங்களுக்கு. அனல தீவிலேருந்து முதல் பைப் லைனிங் கொண்டு கொடுத்தது இல்லை முதல்ல. அனல தீவில் குறுக்கோட்டான போய் நைனாதி அனலை இப்போ இது கடைசியாக வருது. நைனாதிலேருந்து நிலதீவு போய் தான் நிலதீவில் இங்கே வருதா? ஓகே. இப்போ அது இயங்குதா இல்லை இப்படி இயங்கலை என்ன தொடர்பு தண்ணி வேற இல்லை லைன் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? லைன் சக்ஸஸ் இல்லை. லைன் வந்து கொடுத்துருந்தோம். அது வந்து கடல் நீரோட்டங்கள் இதை சார்ந்தால கொஞ்சம் முடைச்சி கொண்டு இருக்கு. அது என்ன ஃபுல்லாக இந்த முழுமையடைய இல்லை. முழுமை அந்த திட்டமிட்டதே முழுமையடைஞ்சு எங்களுக்கு அந்த குடிநீர் வரையில கட்டாயம் எங்களை பக்கம் தான் கொடுக்கணும். என்ன கட்டாயம் தீபதியில் நைனாதீவு நடுந்தீவு இருக்கிற இடங்களுக்கு என்ன தண்ணி இல்லாத இடங்களுக்கு தான் கொடுக்கணும். என்ன ஆனால் ஜாழ்ப்பாண பக்கம் எல்லாம் நல்லா கொடுத்துட்டு தண்ணி பைப் லைனிங்லாம் போட்டு முடிஞ்சுது. ஆனால் கட்டாயமாக இங்கால தீவ பகுதி தான் கொடுக்கணும். இன்னும் வரையில்லைங்க. தீவிரத்தை தண்ணி எல்லா பக்கத்துலேயும் பார்த்து தீவிரத்துக்கு தேவையானது கொண்டு வர முடியாது. தேவையானது மக்களுக்கு தேவையானது தர்றது குறைவு தானே. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உறவு நாங்கள் கத்தினாலும் எங்களுக்கு ஒருத்தர் இருந்தவர் அவரும் இப்போ பாராளுமன்றத்தில் இல்லாதபடியாக எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த 70 பொறுத்தவரையில இங்கே வந்து ஒரு பிறப்பு காணி என்ன விலை போகணும்ல? இடத்தை பொறுத்தா என்ன மாதிரி? இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இது வழியே இப்படி இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பரப்பு 1 லட்சம் போகும். 1 லட்சம் போகும். காணியை விட துப்புராகிற வாசம் தான் கூட முடியும். 2-3 வருஷத்துல வந்துடும். சரியா? ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓகே அண்ணா, இங்கே வந்து 70 பொறுத்த மட்டும் இந்த வைத்திய வசதிகள் வந்து என்ன மாதிரி இருக்குது? வைத்திய வசதிகள் என்று சொல்லப்போனா 2011ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு ஒரு வெளிநாட்டை ஒரு ஒத்துழைப்போட டாக்டர் தேவன் அந்த அமைச்சராக இருக்க அவற்றை ஒத்துழைப்போட அவற்றை நெறியாட்டலின்படி அவற்றை ஊக்கியும்படி ஒரு தனியாற்ற முயற்சியின்படி ஆரம்ப பராமரிப்பு அதாவது PMCU என்று சொல்லி ஒரு வைத்தியசாலை கட்டப்பட்டிருக்கு. இங்கே வந்து வைத்தியர் டெய்லி வருவாரா இல்லை? எங்களுக்கு வந்து கிழமையில 3 நாள் தான் அவர் சேவை திருப்தியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு திடீரென ஏதாச்சும் சுயீனமான காலத்தில் வந்து டாக்டர் இல்லாட்டி என்ன செய்வீங்க? சுயமான டாக்டர் இல்லாத காலத்தில் வந்து கடற்படையின் உதவியோட முதல் எங்களுக்கு இதாக இருந்தால் கடற்படையின் உதவியோட வேண்ட சீ காட்டுன்னு சொல்கிற விசப்பறவை மூலமாக எங்களை கண்ணங்களுக்கு கொண்டு போய் எங்களை உருவாத்துறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யாழ்ப்பாணம் கொண்டு போவோம். அப்போ திடீரென ஏதாச்சும் உண்டானா அவ்வளோ தூரம் கொண்டு போகணும். அவ்வளோ தூரம் கொண்டு போகணும். அதோட இங்கே பாடசாலை வசதிகள் என்ன மாதிரி? பாடசாலை வசதியை பொறுத்த வரைக்கும் உண்மையில் நல்ல ஒரு திருப்தியாக போகுது. பாடசாலை வசதியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் டீச்சிங் அவங்களுக்கு வழி இடத்துலேருந்து நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் வந்து கடமையாற்றுறாங்க. எத்தனை அமௌண்ட் வரைக்கும் இருக்குங்க ஸ்கூல்? 2 பள்ளிக்கூடம் இருக்குது. 2 பள்ளிக்கூடம். 2 ஆரம்ப பிரிவு 1லேருந்து 5 வரைக்கும் 1 ரோமன் கத்தோலிக்க தமிழ் கழகம் அந்த சேர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்குது. 2வது வந்து முருகவல் வித்தியாலயம் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. O லெவல் வரைக்கும் இருக்கீங்க. A லெவல் வந்து இந்த இடத்த விட்டு போகணும். என்னென்னு சொன்னால் A லெவலுக்கு வெளியே போகணும். A லெவலுக்கு இப்போ நாங்கள் கேட்டாலும் கோரிக்கை வச்சு முன் வச்சாலும் பிள்ளைகளோட குறைவு 2 குறைவால் எங்களுக்கு இதை மாற்றினோம். நாங்கள் ஓயல் சென்டர் என்னன்னு செய்ய சொல்லி கேட்குறோம். அது ஒரு முக்கியமான தேவை எங்களுக்கு. ஓயல் எக்ஸாமும் எழுதுகிற நாங்கள் அங்கெல்லாம் போகணும். முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் முன் வச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஓயல் எழுதுகிற எக்ஸாமை இங்கே நடத்த சொல்லி கேட்டுக்கொண்டுக்கோம். அதுக்கான முடிவு இல்லை. கல்வியில் பிள்ளைகள் சிறந்த இதாக இருக்கணும். ஒரு விஷயத்தையும் இந்த 70 பொறுத்த மட்டும் இங்கே வந்து எத்தனை குடும்பம் இருக்குங்க? மொத்தமாக 193 குடும்பம். மொத்தம் அந்த ஆக்கள் எண்ணிக்கை வந்து 982. நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் வரைக்கும் 500 குடும்பம்னு சொல்லியிருக்கேன். குடும்பம் இல்லை 500 பேர் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. 540 வாக்காளர் இருக்கு. 540 வாக்காளர். ஓகே, சின்ன பிள்ளைகளை தவிர்த்து வாக்காளர். சரி, ஓகே, நன்றி. இங்கே பாருங்க, நம்ம வீடு கட்டின குறைகளோட இருக்குது. இதில் வந்து பாருங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க. வீடா சனசமூக நிலைய மாதிரியே இல்லை, மாடு ஒன்று தனியாக நினைக்குது. இதில் இங்கே பாருங்க பனைமரத்தை பாருங்க, உருப்பட்ட பனைமரம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து 70 ஈவெண்ட தொங்கலுக்கு வந்துட்டோம், அதாவது கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து ஒரே ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது, அதாவது மயானம் ஒன்று இருக்குது பாருங்க.
நாங்கள் இந்த வேட்டை கிரகத்துக்கு வந்துட்டோமா? விழாக்கு வந்துட்டோம். விழாக்கு வந்துட்டோம். இதான் இங்கே உள்ள சுடுகாடுன்னு, அதாவது இந்து மயானம். இதுதான் வந்து 70 இருக்கிற மயானம் பாருங்க. இப்படி இங்கே கடற்கரை பாருங்க, மயானத்தோடைய கடற்கரையும் இருக்குது. இந்த கடற்கரை சைடில் பாருங்க நிறைய என்னென்னு சொல்கிறது பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் இருக்குது பாருங்க. எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அந்த இதுலேயே அடையுது பாருங்க அப்படியே. இது வித்தியாசமான சாமான் எல்லாம் கிடக்குது பாருங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதாவது இந்த கணங்காட்டுக்கு நடுவில் ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். இங்கே ஒரு இந்த பனங்காட்டுக்கு நடுவில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு சின்ன கோயில் தான். இப்போ அங்கே தான் வந்திருக்கிறேன். ஒரு த்ரில்லிங்கான பயணம் பாருங்க. ஒரு பெனங்காட்டுக்கு நடுவில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கே பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த ஆலமரத்துக்குள்ள இருந்தால் அப்படி நல்லதாக இருக்கும் பாருங்க. இதுதான் நம்ம கோயில், வைரவர் கோயில். இங்கே வந்து ஒவ்வொரு நாள் பூசை நடக்கிறது போல. இங்கே பூ எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா ஒரு பழைய கோயில் பாருங்க. கோயிலில் மணி எல்லாம் இருக்குதுல்ல. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது பாருங்க. இது கீழே எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன மாதிரி நிழலெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக ஆலமரத்தின் இலைகள் எல்லாம் கொண்டு கஞ்சலாக கிடக்குது. தனியாக வந்தால் இதில் ஒரு பயம் உண்டு வேறு தெரியுமா? அதோட இன்னொரு விஷயம் வந்தா, ஒரு பனைமரத்தை சுற்றி தான் இந்த ஆலமரம் வளர்ந்துருக்கு பாருங்க. சுற்றி பனைமரத்தை சுற்றிட்டு பாருங்க அப்படியே. நாங்கள் அப்படியே காணொலியை தொடருவோம். இந்த கோயிலுக்கு பின்னாலே ஒரு ரோட் கொண்டு போகுது. சரியா, இப்போ ரோட்டுன்ற பாதை கொண்டு போகுது. வாங்க போய் பார்த்து கொண்டு வருவோம். இது அப்படி பெரிய காடு தான் பாருங்க. இது என்ன கிணறா இதில் இருக்கு? ஒற்றையடி பாதையில் கொண்டு கிணறு ஒன்று வரும். பின்னால கிணறு ஒன்று இருக்குது. கிணத்தை பார்ப்போம். கிணறே சரியான குட்டி கிணறு தான் பாருங்க. ஒரு இங்கேருந்து பார்த்தீங்களாண்டால ஒரு தண்ணி வந்து கொஞ்சம் குறைஞ்சது ஒரு அடி சைஸில் இருக்கும் நினைக்கிறேன். கை எட்டக்கூடிய அளவு தான் இந்த கிணறு. நீங்கள் இப்படி குதிச்சு திருப்பி ஜம்ப் பண்ணி வரலாம். குட்டி கிணறு வந்து நீங்கள் ரங்கியே குதிங்க வேண்டாக்கண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். குதிங்கோ ரங்கி ஏறுவோமே. கோயில் கிணறுக்கு ரங்க போகிறானா பாடாடு. இதுதான் பார்த்தீங்கன்னாடா 70 உப அஞ்சல் அலுவலகம், போஸ்ட் ஆஃபீஸ், சப் போஸ்ட் ஆஃபீஸ். அப்படியே இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பழைய அதாவது மின்சார சபை இருந்துருக்குது. சரி, அதையும் போய் பார்ப்போம்.
இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் முதல் வந்து அதாவது ஆரம்பத்தில் வந்து இங்கேருந்து எழுபதுக்கு வந்து மின்சார வசதி அதாவது மின்சாரம் கொடுத்து கொண்டு வந்த வயல். இது வந்து பழைய மின்சார ஜெனரேட்டர் இருந்த இடம் பாருங்க. வயர் எல்லாம் இருக்குது பாருங்க. எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வயர் மட்டும் இதுக்குள்ள இருக்குது. வயரும் இந்த கொட்டிலும் இருக்குது. இதில் வந்து அந்த பெரிய இன்ஜின் இருந்தது. அந்த இன்ஜின் இருந்த இடம் எல்லாம் கருப்பாக இருக்குது. அந்த ஒயில்கள் எல்லாம் ஓடி இதில் கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் கிடக்கு பாருங்க. வயர்கள் எடுத்து கட்டுற பார்ட்ஸ் இருக்குது. பின்னால் பாருங்க அந்த இன்ஜின் ஃபில்டர் எல்லாம் இருக்குது பாருங்க. இதுதான் பார்த்தீங்களாண்டா ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவு எழுவைதீவு ஹாஸ்பிட்டல். நல்ல நீட்டாக தான் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலும். டாக்டர் வந்து கிழமைக்கு 3 நாள் வருவாராம். இது வந்து இப்போ டாக்டர்ஸ் தங்கி இருக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டியிருக்கணும். சும்மா போய் உள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம். பாருங்க ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குண்டு. இதில் வந்து தண்ணி பைப் இருக்குது. தண்ணி வருது. அடிக்கிற மோட்டர் கழுவி நல்ல தண்ணியா? நல்ல தண்ணியா? ஓ நல்ல தண்ணி. இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தண்ணி குடிக்கொண்டிருக்கிறார். என்ன மாதிரி தண்ணி? இப்படியே நாங்கள் நேராக போனோம்டா கிறிஸ்தவ சுடுகாடு ஒன்று வரோம். அதையும் பார்த்து கொண்டு நாங்கள் வந்து போவோம். நேராக போனால் கிறிஸ்தவ மயானம் வரும். அதையும் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க தென்னந்தோப்பு இருக்குது. ஃபுல்லாகவே இங்கே தென்னந்தோப்பு. இந்த பக்கம் ஃபுல்லாக தென்னந்தோப்பு. இங்கே பனங்காடு அப்படியே ஃபுல்லாகவே. நேராக போனால் கிறிஸ்தவ சுடுகாடு. நீங்கள் தொடர்ந்து வர பாருங்க. கிறிஸ்தவ சுடுகாடு ஒன்று இருக்குது. கிறிஸ்தவ மயானம். இதில் பாருங்க இந்த எல்லாட்ட கல்லறையும் பாருங்க. ஒரு வித்தியாசமான டிசைன்லாம் கட்டியிருக்கணும் பாருங்க. எல்லாம் பெரிய ஒரு பிரம்மாண்டமாக கட்டியிருக்கணும் ஒவ்வொரு கல்லறையும். குடிமனைகள் வீடுகள் இருக்கு பாருங்க. எங்களை பக்கம் ஃபுல்லாவே வீடுகள் இருக்குது. பாருங்க ஸ்கூல் ஒன்று திருப்பியும் அந்த சர்ச் அடிக்க வந்துட்டோம். இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது பாருங்க. எழுவதீவு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை. பாருங்க இது முதல் கதவாக இருந்திருக்கு. இப்போ மதில் ஓட்டு மூடி போட்டு. இது வந்து ஆரம்ப பாடசாலை. அதாவது 1ஆம் ஆண்டுலேருந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்குது. அன்னையும் பிதா முன்னர் தெய்வம் மாலையந்தொழுவது சாலவன் நன்று. அப்படியே இல்லை பாருங்க. இப்போ தண்ணி பைப் திறந்துருக்கீங்கன்னா மக்கள் தண்ணி அள்ளி கொண்டிருக்கீங்கன்னா பாருங்க. தண்ணி எடுக்க வந்துருக்கீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுபதீவில் இருக்கிற ஒன்றிணைந்த மின்சக்தி நிலையம். சரி வாங்க போய் பார்த்து கொண்டு வருவோம் அப்படி இருக்காண்டு. இல்லை நாங்கள் உள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம் வாங்க. இதான் வந்து அந்த மின்சார சபை.
பின்னால் வந்து ஒரு பெரிய இன்ஜின் ஒன்று இருக்குது. இங்கே இருந்தால் வந்து எழுபதீவுக்கு கரண்ட் போய் கொண்டிருக்கு, அதாவது மின்சார வசதி இங்கே இருந்தாலும் போய் கொண்டு இருக்குது. பாருங்க பெரிய இன்ஜின் டண்டு இருக்குது பாருங்க. இந்த மின்சார சபையில் வந்து ஒரு பக்கம் இன்ஜின் இருக்குது, மேலே வந்து சோலார் இருக்குது பாருங்க. சோலார் சிஸ்டம் பயன்படுத்தினோம், அதாவது வெயில் நேரத்தில் வந்து ஊருக்கு கரண்ட் கொடுக்குற மாதிரியும். மற்றும் இங்கே வந்து பாருங்கள் காட்டாடி இருக்குது பாருங்க. அந்த காட்டாடி எங்கிட்ட கொண்டு போய் காட்டுறேன்னு பாருங்கள். காட்டாடி வந்து இப்போ சுற்றுற இல்லை பாருங்கள், காற்று அடிச்சுன்னு சுற்றல. இது வந்து இப்போ பழுதடைஞ்ச நிலைமைக்கு வந்துட்டு போல். காற்று நல்லா அடிக்குதான அந்த காட்டாடி சுற்றில பாருங்கள், மெதுவாக சுற்றி கொண்டு இருக்குது. இது ஒருங்கிணைந்த மின்சார சபையில் இது மூன்றாவது கட்டமாக. இதில் வந்து ஒரு காற்றாடி வச்சிருக்கேன் பாருங்கள். காற்றடிக்கிற திசைக்கு ஏற்ற மாதிரி திரும்புது, ஆனால் அந்த ஃபேன் சுற்றுது இல்லை. பாருங்கள் இதில் வந்து ஒன்று விழுந்தபடி இருக்குது பாருங்கள். விழுந்தபடியா இல்லை உடைஞ்சி விழுந்துச்சு அது இலையில கலட்டி கலட்டி தான் சரிச்சு வச்சிருக்கிறேன். இது பாருங்க பெரிய வயசெல்லாம் போகுது இதுக்குள்ளால. இதுதான் காற்றாடிக்கு போகிற லைன். இது என்ன இது பாதுகாப்பு இல்லாத மாதிரி 2 டேப்பை சுற்றி போட்டு விட்டுருக்கணும். சபைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ச்சு ஒன்று இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் ஒரு சேர்ச்சு உள்ளே போய் பார்க்கல, அதை பூட்டி இருக்கணும். மேலேருந்து காகங்கள் சரியாக கத்துது எங்களை கண்டவுடனே. ஆறா நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. நாங்கள் வந்து திரும்பவும் நாங்கள் எங்கள் ஊர்களுக்கு போக போகிறோம். இப்போ ரிட்டர்ன் வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோம். நாங்கள் வந்து இந்த போட்டெலாம் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெடியாக நிற்கிது போகிறதுக்கு. இதில் வந்து வீடுகள் கட்டுறதுன்னா வந்து கப்பல் மூலம் தான் சாமான் எல்லாம் கொண்டு வருவினோம். பாருங்கள் சீமெந்தெல்லாம் கொண்டு வந்து ரக்கி இருக்கணும். கல் மண் சல்லி எல்லாமே வந்து கப்பல்லாம் கொண்டு வருவினோம், அதாவது போட்டெலாம் கொண்டு வருவினோம். ஏன்னா கொண்டு வரது ஒரு ஆப்ஷன் இல்லை போட்டை தவிர. சரி நாங்கள் இந்த காணொலியை முடிக்க போகிறேன். சரி பாய், டாட்டா டாட்டா டாட்டா.